மக்களே வணக்கம். ஒரு சின்ன ஸ்டோரிங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கதையை ஃபுல்லாக கேளுங்க, நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜாக இருக்கும். ஒரு ஃப்ளைட்டில் எல்லாரும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த ஃப்ளைட் வந்து ரொம்ப உயரத்தில் கடல் மேலே பறந்துட்டுருக்கு. திடீர்னு அந்த ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே இருக்க பைலட் வந்து எல்லாத்துக்கும் ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஃப்ளைட்டில். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். பயப்படாதீங்க, பதட்டப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ மேலேருந்து கீழே பார்த்தா அவ்வளோ பெரிய உயரத்தில் போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே அங்கே பயமாயிருச்சு. வயசானவங்க இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க. எல்லாரும் அப்படியே அலமோதுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லி. அப்படியே அந்த இடமே வந்து ஒரு மாதிரி ஒரு கேட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு குழந்தை, எந்த பயமும் இல்லை, ஒரு சலனமும் இல்லாமல் அது கையில் வச்சுருந்தா அந்த பொம்மையை வச்சு அது அது பாட்டுக்கு விளாண்டுட்டு இருக்கு. அங்கே சுற்றி நடக்கிற ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்க அந்த சுச்சுவேஷனை அந்த குழந்தை மைண்ட் பண்ணவே இல்லைங்க. ஒரு வயசான அம்மா அதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அப்படி இப்படி சொல்லி அந்த ஃப்ளைட்டை வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஃப்ளைட்டு லேண்ட் ஆக போகுது கீழே, எல்லாருமே சேஃப். அந்த அம்மா அதை வாட்ச் பண்ணிட்டே வந்தவங்க, அந்த குழந்தைய பார்த்துட்டே வந்தவங்க அந்த குழந்தைகிட்ட போய் கேட்குறாங்க, ஏமா, அந்த குழந்தையும் நல்ல விவரம் தெரிஞ்ச வயசில் இருக்க குழந்தை தான், என்ன சுற்றி நடக்குதுன்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு ஏஜ். ஏமா, எல்லாருமே இவ்வளோ பயந்துட்டு இருந்தோம், நீ எந்த பதட்டமே இல்லாமல் அந்த பொம்மையை வச்சு விளாண்டுட்டு இருந்தியே, அவ்வளோ உயரத்தில் கடலில் பறந்துட்டு இருந்தோம், விழுந்தா என்ன ஆகும் அப்படின்ற உனக்கு பயம் இல்லையா? அவங்க சொன்னதெல்லாம் நீ எதுவும் கேட்கலையா? இன்னொன்று அந்த குழந்தை சொல்லிச்சு, அந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு இருக்கதே எங்கள் அப்பா தான். ஸோ அதனால் எனக்கு எந்த பயமும் கிடையாது. எங்கள் அப்பா என்னைய சேஃபாக கூப்பிட்டு போயிடுவார், எல்லா பற்றியும் காப்பாற்றிடுவார்னு எனக்கு தெரியும். ஸோ என்ன மெசேஜ்னா, அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, எதுவும் நடக்காது, ஒருத்தவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற அந்த ஹோப் நம்மளுக்கு இருக்கணும். அந்த குழந்தைக்கு அந்த அப்பா மாதிரி நம்மளுக்கு யார் அப்படின்னா, நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா பயந்துடாதீங்க. சுற்றி எல்லாமே அப்படி சுற்றி இருக்கவங்கெல்லாம் பதட்டம் ஆயிடுறாங்கன்னா நம்ம பதட்டம் ஆகணும்னு அவசியமே கிடையாது. நிதானமாக ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? ஒன்றும் நடக்காது, நல்லது தான் நடக்கும். ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.